பாரத பிரதமர் திரு நரேந்திர தாமோதாஸ் மோடி அவர்கள் ஆகும். இன்னைக்கு புதுச்சேரியில் இந்தியாவில் பாரத பிரதமர் நீதியையும் நேர்மையையும் ஜனநாயகத்தையும் இரண்டு கண்களாக பார்க்கக்கூடிய பாரத பிரதமர் திரு நரேந்திர தாமோதாஸ் அவர்களின் புத்தி பார்க்கும் நிகழ்ச்சிகளாக ஒன்றன் பின் ஒன்றாக நடைபெறுகின்றது. புதுச்சேரி கொலைகள் இதை தடுக்க ஏன் ஹோம் மினிஸ்டர் தவறாருன்னு எனக்கு தெரியல. ஏன்னா புதுச்சேரி சின்னஞ்சிறு மாநிலம். இந்த கொலைகள் பண்ணுறது யாரு? அவங்கள ஏன் என்கவுண்டர் இன்னும் பண்ணாமல் இருக்கிறோம்? இது எல்லாத்தையும் புதுச்சேரியில் ஏன் உள்துறை அமைச்சர் இதெல்லாம் கவனம் செலுத்தாமல் இருக்காருன்றதை உடனடியாக தெரியப்படுத்தணும். ஏன்னா இதுக்கு ஒரு முடிவு காணும். இது காரணம் என்ன? அதே போல் பார்த்தீங்கன்னா இந்த ஆட்சியில் 16 பேரில் 4 பேர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட அமைச்சர். ஒரு தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்த ஒரு அமைச்சரை இந்த சேர்ந்த அரசாங்கத்தில் நீங்கள் அமைச்சராக போடாததுக்கு காரணம் என்ன? அவரை போட்டு அப்போ புறக்கணிக்கலாம். தாழ்த்தப்பட்ட அமைச்சரை நாங்கள் அமைச்சரில் சேர்க்க மாட்டோம்னு சொன்னாக்க நீங்கள் சட்டமன்றத்தை கழிச்சிட்டு மக்களை சந்திப்போம். அப்போது இது தவறு. பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஒரு பழங்குடியினத்தை சேர்ந்ததை இந்திய நாட்டின் ஜனாதிபதியாக ஆக்கியிருக்கார். ஆனால் ஒரு சின்னஞ்சிறு இங்கே ஒரு 16 பேரில் ஒரு ஆளை கூட தேர்ந்தெடுக்கப்பட்ட 4 பேர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட இருந்தும் அவங்களுக்கு அமைச்சர்களை பங்கு கொடுக்கலன்னா இது முக்கியம். இந்த பங்குன்றது டாக்டர் சாதாரண எப்படி ஒரு இந்து மதம்ன்றது எந்த மதங்களோட முக்கியமான மதம். இந்து மதத்தை எத்தனை பேர் போனாலும் சரி, எத்தனை பேர் வந்தாலும் சரி, இந்து மதத்தை அழிக்க முடியாது. ஏன்னா அது சமுத்திரம். வேணா காவிரியில் வேணா ஆடு மாதத்தில் என்ன வெள்ளப்பெருக்கு வந்துச்சு, மார்ச் மாதத்தில் காஞ்சி போயின்னு சொல்லலாம். ஆனால் நம்ம கடலில் போய் எந்த மாதம் வந்தாலும் சரி அந்த மதம் அழியாது, தண்ணி அழியாது, கடல் அப்படியே தான் இருக்கும். அதுபோல தான் பாரதிய ஜனதா கட்சின்றது RSS சிந்தனையோட வந்தது. நல்ல குடிமக்களை உருவாக்கினால்தான் நல்ல தேசம் உருவாகும் சொன்ன ஒரு கட்சி பாரதிய ஜனதா கட்சி. அப்பேற்பட்ட கட்சியில் இருந்துன்னு ஒன்றன் பின் ஒன்றா தப்பு நடக்கிறது தவறு. ஏன்னா உடனடியாக 4 பேர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்த MLAக்கள் இருக்காங்க. அவங்கள ஒருத்தவங்களை இமீடியட்டாக போடுங்க. அதே போல் ஒரு பெண்ணு தனக்கு அமைச்சர் பாலியல் பலாத்காரம்ன்றாங்க. அதை ஒரு துறையில் ஆளுநர் அதை கூட்டு பேசி அதை பார்க்காம கின்னான்னு கேட்காம வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கார். பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நாங்கள் கேட்டது கை லாஸ் நாங்கள் பண்ணணும். கடைசியில் கை லாஸ் என்ற மாதிரி ஒரு ஆளுநருடைய நடவடிக்கை இருக்கிறது ரொம்ப கவனக்குறையுது. அதே போல் இந்த கல்வித்துறையில் 100 நாளைக்கு மேலே ஒரு இயக்குனர் போடாமல் இருக்கிறோம். ஏன் இயக்குனரே பாண்டிச்சேரியில் இல்லையா? எதுக்காக கல்வித்துறை இயக்குனர் போடாமல் இருக்கிறோம்? இதெல்லாம் கொஞ்சம் ஆளுநர் தலையிடணும். இதெல்லாம் கேட்கறது தான் ஒரு ஆளுநர் இங்கே கேட்டது. ஆளுநர் எல்லாத்தையும் வேடிக்கை பார்த்துனாக்கா ஆளுநர் எதுக்குங்க? ஆளுநர் எதுக்குங்க? அதே போல் என்னுடைய தொகுதியான அந்த தொகுதியுடைய MLAன்னா இந்த பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஆட்சி புதுச்சேரியில் ஏற்பட்டால் நாங்கள் இந்த மாதிரி வளர்ச்சியை கொண்டு வரோம்னு சொல்லி கேட்டு வாங்கியிருக்கோம். மக்களை சந்திச்சு வாங்கியிருக்கோம். ஒரு கேஸ் இல்லை, 2 கேஸ் இல்லை, 12 கேஸ், 15 வழக்கு வாங்கி இது வரைக்கும் வழக்கு இருக்கு. அத்தனை வழக்கு எதுக்காக பாஜக ஆட்சி கொண்டு வந்தோம்? பாஜக ஆட்சிக்கு வந்தால் மக்களை சிறப்பாக பண்ணணும்னு நினைப்போம். ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பாப்ஸ்கோவை ரெஸ்டோ பாரில் கொண்டு வரதுக்காகவே ஒரு பாப்ஸ்கோவை மூட்டிங்க. இத்தனை 16 MLAக்கள் இருக்காங்க. ஒரு MLAக்கு ஒரு வாரியத்தை போட்டு அந்த MLAக்களுக்கு அதை ஏங்க விட்டு என்ன குறைன்னு கேட்டு வாங்குங்க. மத்திய அரசு வாங்குறதுன்னா பாஜக ஆட்சி புதுச்சேரியில் வரணும்னு சொன்னோம். அந்த பாஜக ஆட்சி வந்திருக்குல்ல, அப்போ அதை கேட்டு இந்த நேரம் கூட நம்ம கேட்டு வாங்கலாம். எப்போ கேட்டு வாங்குவோம்? இதே இப்போ யூனிவர்சிட்டி இருக்குது. அந்த பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டியில் பாண்டிச்சேரி மக்களுக்குன்னு இவ்வளோ சீட்டுகளை கேட்டுவாங்க. அதே மாதிரி NIT இருக்குது, அங்கே இவ்வளோ சீட்டு வேணும் கேட்டுவாங்க. துறைமுகம் இருக்குது, அங்கே எங்களுக்கு இவ்வளோ குடும்பம் சொல்லி கேட்டுவாங்க. நம்மளுடைய இது தானே, நம்மளுடைய மாநில மக்களுடைய வளர்ச்சிக்காக நம்ம பேசலாம். யாருக்காக பேச போகிறோம்? ஒரு சட்டமன்ற உறுப்பினராகட்டும், நாடாளுமன்ற உறுப்பினராகட்டும், மிஸ்டர் ராஜீவ் காந்தி எங்கே ஓடுகிறேன்ட்டு நாடாளுமன்றத்தை நடுவிடுங்க வச்ச வைகோ தமிழர் இருந்த புதுச்சேரி. அந்த தமிழர்கள் நாம இன்னைக்கு நாடாளுமன்றத்திலையும் சரி, சட்டமன்றத்திலையும் சரி, மக்களுடைய குரலை கேட்கறது தான் ஒரு MLA எதுக்கு? MP எதுக்கு? எல்லாமே உன்னுடைய மாநிலத்தான உரிமையை கேட்டு வாங்க தான். மக்களுடைய உரிமைகள் பறி போகுதுன்னா அதை தட்டி கேட்க தான். என்னுடைய தொகுதி கரசூர் 800 ஏக்கர் நிலங்க. அது யார் கொடுத்த நிலம்? அரசாங்கத்துக்கு. என்னுடைய தொகுதியில் இருக்கிற சேராப்பட்டு, கரசூர், இருக்கிற அவன் பாட்டம் முப்பாட்டம் எல்லாம் சம்பாரிச்சு அரசாங்கத்துக்கு நல்லதுக்காக 100 ஏக்கரை கொடுத்தாங்க. அப்புறம் 800 ஏக்கர் கொடுக்கும்போது நான் சொல்கிறேன், இந்த பக்கத்தில் இருக்கிற சிப்காட்டில் ரெட் கம்பெனியோ ஆர்ஜி கம்பெனியோ இல்லை வந்தாக்கா அந்த ஊரே அழிஞ்சு போச்சு, மக்கள் வாழ தகுதியற்ற இடம் சொல்லிடுறாங்க. அதே போல் இதே கரசூர் பகுதியில் ஒன்னே கிரீன் வரணும், இல்லை ஒயிட் வரணும். இப்பேற்பட்ட கம்பெனிகள் வரணும். அப்படிப்பட்ட கம்பெனிகள் வரும்போது அந்த இடத்த கொடுத்தவங்களுக்கு 25% வேலை வாய்ப்பு கொடுக்கணும். அந்த MLA எப்படி அந்த இண்டஸ்ட்ரீஸ் மினிஸ்ட்ரி அதில் ஒரு மெம்பராக இருக்காரோ, எப்படி இண்டஸ்ட்ரீஸ் செக்ரட்டரி ஒரு மெம்பராக இருக்கிறாரோ, எப்படி
தொகுதியில் ஒரு மெம்பராக இருக்கிறோம், அந்த தொகுதியோட எம்எல்ஏ நான் அதில் ஒரு மெம்பராக இருந்தால் தான் என்னுடைய தொகுதிக்கு ஏதாவது தவறான ஒரு கம்பெனிகளை வராமல் நான் தடுக்க முடியும். நாளைக்கே தப்பான ஒரு கொடுத்து உசுறு வறண்டு போச்சு, இல்லை கிட்டத்தட்ட 43,000 மருத்துவ செடிகள் இருக்குது, எல்லாம் செத்து போச்சு. யார் மக்களை காப்பாற்றுறது? மக்கள் பிரச்சனை. நரேந்திர மோடி ஐயா ஓட்டு போடுங்க, இந்த மக்களை வந்து உணர்ச்சி கொண்டு போகிறோம், பெஸ்ட்டு புதுச்சேரி ஆகிறேன்னு சொன்னோம். இப்போ எம்எல்ஏ நான் என்னையே அதில் ஒரு மெம்பரை சேர்க்காம கிடுகிடுக்குன்னு எல்லாருக்கும் நீங்கள் அலர்ட் பண்ண போனால் என்ன அர்த்தம்? நான் ஒரு எம்எல்ஏ இருந்தால் தான் மக்கள் தட்டி கேட்போம், எல்லாம் இதுதான் கேட்பான். உனக்கு தானே ஓட்டு போட்டேன், நீ பாரத பிரதமர் நரேந்திர மோடின்னு சொல்லி தானே ஓட்டு வாங்கினேன், அப்புறம் எப்படி நீ தடுக்க தவறுன்னு கேட்பாங்க. அப்போ நான் தடுக்கலாம், யார் தடுப்பா? யார் தடுப்பா? நான் மெம்பராக இருக்கணும் இல்லையா? எதுக்கு அதை அவசர அவசரமாக பண்ணுறீங்க இல்லையா? ஒன்று இண்டஸ்ட்ரீஸ் நடத்த தெரிஞ்சா நடத்துங்க, நடத்த தெரியலையா எவன் வாங்க நிலம் கொடுத்தாங்களோ யாரெல்லாம் முப்பாட்ட சொத்தெல்லாம் மக்கள்கிட்ட வாங்கினீங்களோ மக்கள்கிட்ட கொடுங்க, விவசாயம் பண்ணுன்னு சொல்லுங்க. விவசாயத்தை சிறப்பாக பண்ணிட்டோம். ஒன்றையும் தப்பாக பண்ணியிருந்தானே நரேந்திர மோடியை வந்து எஸ்சி மக்களுக்கு இங்கே வந்து இது அமைச்சரில் இடம் கொடுக்கணும்னு சொன்னார். நரேந்திர மோடியை சொன்னார். நரேந்திர மோடியை வந்து கரசூர் தொழிற்பேட்டையை வந்து அளவு பண்ணும்போது நரேந்திர மோடி சாய் சனுக்கு எம்எல்ஏ பேர் கொடுப்பார். நரேந்திர மோடி சாய் சன் அமைச்சர் ஆகினார். மீதி மக்களுடைய உரிமையை தட்டி காக்கவும் மக்களுடைய உரிமையை பாதுகாக்கிறது யாரோட கடமை? எம்எல்ஏ என்னுடைய கடமை. என்னுடைய மக்களை நான் காக்காரு. எப்படி? நான் என் தொகுதியில் எல்லாரும் நீங்கள் பத்திரிக்காரங்க, உங்களுக்கு எல்லாருக்கும் கண்ணெல்லாம் தெரியுது. கிட்டத்தட்ட ஒரே கால்நடை மருத்துவக் கல்லூரி இருக்குது, விவசாய கல்லூரி இருக்குது, அதுக்கு ஏற்ற மாதிரியே ஒரு ரெஸ்டோ பார் கொடுக்குறேன். என் பொண்ணு என்னை கேட்குறான், டேடி என்னை வீட்டு அங்கிட்டு அங்கே போகுது இங்கே போகுதுன்ற ஒரு பொண்ணு பாரு அந்த பாரில் போய் பிராந்தி வாங்குதுன்றான். அது என் பையன் கேட்குறான், அந்த பக்கம் போகும், டேடி இங்கே பாரு காலேஜ் ஏற்ற மாதிரி நடக்குது, என்ன விதிமுறை? அந்த விதிமுறையில் மீறி அந்த ரெஸ்டோ பார் கொடுத்த அதிகாரி யார்? அவன் எதுக்காக கொடுத்தான்? அவன் கைது போடுறான். நீங்கள் பத்திரிகையாளர் தானே, எழுதுங்க. எப்படி எழுதாம இருக்கிறீங்க? எப்படி வேடிக்கை பார்க்குறீங்க? எல்லோரும் நாட்டு மன்னர் தான், எல்லாருக்குமே ஜனநாயகத்தில் பங்களிப்பு இருக்குது. ஆனால் நீங்கள் எல்லாம் வேடிக்கை பார்க்குறது எப்படி இருக்குது? முதல்ல என்னத்தான் என்ன, முதல்ல சாய் சரணா பாஜக மோடி அமைச்சர் இருந்தவனை முதல்ல தாண்டணும், அதுக்கப்புறம் தான் என் தொகுதியை திறந்துருக்கணும். முதல்ல என்ன கூட்டு கேட்கணும், உங்கள் தொகுதியில் இந்த மாதிரி ரெஸ்டா பாரை கொடுக்கலாமான்னு. நானே சொல்கிறேன் சம்மந்தப்பட்டவன், என் தொகுதியில் ரெஸ்டா பார் கொடுக்காதாங்க, அப்புறம் ஏன் கொடுக்குறீங்க? இதே வந்து நம்ம கைலாஷ்நாதன் ஒரு ஆளுநர் இருக்கவர்களுக்கு ஒரு மனு இருக்கிறோம், சார் நீங்கள் வந்து இந்த ரெஸ்டா பார்லாம் க்ளோஸ் பண்ணுங்க, திருப்பி எனக்கு பதில் அனுப்புகிறேன். என்ன பதில்? அது பதிலுக்கு நான் அனுப்புகிறேன். ஒரு பாஜக எம்எல்ஏ நான் கேட்கறதுல உண்மைத்தன்மை இருக்குதுனால கேட்குறேன், உண்மைத்தன்மை இல்லாமல் கேட்குறேன். அப்போ கவர்னர் என்ன பண்ணோம்? இமீடியட்டாக ஆளுநர் மாளிகை ஏற்ற மாதிரி ஒரு ரெஸ்டா பாரை போட்டாங்க, அவர் அறிக்கை கேட்பாரா? ஏன் சட்டமன்றத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு ரெஸ்டா பாரை போட்டால் அவர் அறிக்கை கேட்பாரா? அப்போ தனக்கு ஒரு நியாயம் மற்றவங்க ஒரு நியாயம் கிடையாது, எல்லாருக்கும் ஒரே நியாயம் ஒரே நீதி. அதான் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர் கொள்கை. புரியுது? RSS என்ன சொல்லுது? நல்ல குடிமக்களை உருவாக்குனாக்கா நல்ல ஜனநாயகம் உருவாக்கும், நல்ல நாடு உருவாகும் சொல்லுது. அப்பேற்பட்ட நாட்டில் இது பண்றது என்ன அர்த்தம்? உடனடியாக என்ன தாழ்த்தப்பட்ட பேர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்டவர்கள் 4 பேர் இந்த அமைச்சர் இருக்காங்க. என்ன எம்எல்ஏவா அவங்களுக்கு ஒருத்தவங்களுக்கு ஒரு பெண்ணு மறுமணமாகட்டும், விதவை மறுமண சட்டமாகட்டும், உடன்கடை தடுப்பு சட்டமாகட்டும், பெண்ணுக்குரிய சொத்துரிமை ஆகட்டும், அத்தனையுமே சட்டம் தந்தது, சமுதாயம் தரல. அப்பேற்பட்ட பெண்ணுக்கு வந்து ஏன் ஒரு பொண்ணு ஒரு அரசியலுக்கு வந்தாக்கா பொண்ணு ஆண்கள்லாம் அரசியல் வந்தா ராமன் ஆயிடுறீங்க, பொம்பளைங்களாம் அரசியல் வந்தா பாஞ்சாலி ஆயிடுறீங்க. என்னது இது? சரத்குமார் கட்சி போட்டா அவர் நாட்டை காப்பாற்ற வந்தாருங்க, நக்மா கட்சி போட்டா சிரிப்பா சிரிக்கிறீங்க. பெண்ணுன்னா உங்களுக்கு அவ்வளோ கேவலமா போச்சா? பெண் உரிமை தானே, எல்லாரும் பெண்ணிட்டு தானே பிறந்தோம், அப்புறம் பெண்களை ஏன் நக்கல்படுத்துறீங்க? பெண்களை இழிவுபடுத்துறீங்க? அந்த பொண்ணோட தனிப்பட்ட பிரச்சனை, பொண்ணை கூட பேச அது பொண்ணு தனிப்பட்ட பிரச்சனை. அது ஆட்சியில் என்ன வேலை செய்யல, மக்களுக்கு என்ன வேலை செய்யல மட்டும் தான் கேட்கணும். அது தனிப்பட்ட உரிமையெல்லாம் நமக்கு இது பண்றது யாருக்குமே கட்டிதேசம் கிடையாது, ஏன் சட்டத்துக்கே கிடையாது. அப்போ இதெல்லாம் செய்யணும்னாக்கா செய்யணும். என்னோட தொகுதியில் கரசூர்ல லேண்டு ஒதுக்கும் போது யாரா இருந்தாலும் சரி அந்த வெளிப்படைத்தன்மையா குளோபல் டெண்டர் விட பண்ணணும், வெளிப்படைத்தன்மையா விடணும், மக்கள்கிட்ட முதல்ல விளக்கணும். இந்த மாதிரி கம்பெனி தான் கொண்டு வரும், இதனால மக்களுக்கு பிரச்சனை இல்லை, இதனால சிறப்பா இருப்பீங்கன்னு சொல்லிட்டு சிறப்பா செய்யணும். அதே போல ஒண்ணுமே என் தொகுதியில் நீங்க பாருங்க, அந்த மருத்துவக் கல்லூரி ஏற்ற மாதிரி எவன் வந்து காசை வாங்கி சொன்னானோ அந்த அதிகாரிய என்ன யார் கைது செய்ய வரைக்கும் அவன் மேல மீடியாக்கள் ஏதும். எப்படி கொடுத்த நீ ரெஸ்டா பாரு? ஒரு மருத்துவ கல்லூரி, கால்நடை கல்லூரி, ஒரு இந்த விவசாய கல்லூரி, அது எந்த மாதிரி ரெஸ்டா பார் கொடுத்த கூத்தாக அடிக்கிறான். அப்போ எப்படி சட்டமே கொடுத்துட்டு அவனை எப்படி நான் தடுக்க முடியும்? எப்படி நான் தடுக்க முடியும்? இதெல்லாம் சீர்கழிப்படணும். இதெல்லாம் நரேந்திர மோடி அவர்கள் தூய்மையான ஆட்சி தர்றதுதான் நரேந்திர மோடியோட கொள்கை. இப்படிதான் நாட்டோடைய நிறைவேற்றா மக்களுக்காக நான் சிறை நிரப்பும் போராட்டமும் செய்வேன். இது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மீது ஆணை. நன்றி, வணக்கம்.